அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் டு எவ்ரி ஒன். சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா பின்னாடி மூட்டை முடிச்சு சிமெண்ட் எல்லாமே இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? நம்ம வீட்டில் வந்து இன்ஷால்லா காங்கிரீட் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. இன்னொரு 2-3 நாளில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து மர வீடு, நம்ம காஷ்மீர் வீட்டில் இருக்கக்கூடிய மர வீடு. இந்த வீட்டை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, காய்கறி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடமா வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ இதே இடத்துல தான் நான் மாஸ்டர் நூர்ஜஹான் 3 பேரும் வந்து இருக்க போகிறோம். ஏன்னா நம்ம ரெண்டல் வீடு வந்து தேடணுங்க. அது அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இல்லை, மற்றபடி ஊருக்குள்ளேயுமே இல்லை, வெளியே இருக்கிற மாதிரி அப்பார்ட்மெண்ட், ஷாப் மேலே அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி இருக்கு. அது நமக்கு சரி வராதுல்ல, ஏறி இறங்குறதுக்கு இந்த படி மேலே. அப்படிங்கிறதுனால என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பரவாயில்ல 2 மாசத்துக்கு தானே நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறது. அங்கே பாருங்க, இதில் வந்து துணிமணி வேற யூஸ் பண்ணாதது, இந்த என்ன சொல்றது, யூஸ் பண்ற திங்ஸ் வேற. அப்படியே இந்த சைடு பாருங்க, அது எல்லாமே மாஸ்டர் யூஸ் பண்ணக்கூடிய அவங்க புக் வேற. இந்த சைடு பாருங்க, சிமெண்ட் வேற. இது எல்லாமே வந்து கிடக்கு. இன்னைக்கு வந்து என்னால வந்து இயலாதுங்க இம்புட்டையும் வந்து கிளீன் பண்றதுக்கு. அப்படிங்கிறதுனால ஒரு ஆள் வந்து கூப்பிட்டுருக்கு. அவங்களுக்கு ஒரு நாள் சம்பளத்தை வந்து கொடுத்து இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மர வீட்டுக்கு மேலேயும் வந்து ஒரு இது இருக்குங்க. பார்த்தீங்கன்னா பிளைவுட் போட்டு கூடார மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க ஸ்னோக்காக. அந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, தேவையில்லாத இந்த ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், புக்ஸை மட்டும் மாஸ்டர் விட மாட்டாங்க. புக்ஸ்னா அவங்களுக்கு உயிர் அப்படிங்கிறதுனால தான் இங்கே வச்சிருக்காங்க. புக்ஸை மட்டும் நீட்டாக இங்கே வச்சுட்டு ஒரு அட்டைப்பெட்டிக்கில் வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தேவையில்லாத துணிமணி, தேவையில்லாத பண்டம் பாத்திரம் எல்லாத்தையும் மேலே வந்து மாத்திட்டுங்க. சிமெண்ட் வந்து இப்போ காஷ்மீரில் வந்து அடிக்கடி வந்து மழை பெய்யும். அப்படிங்கிறதுனால சிமெண்ட் வந்து பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு வெளியே வந்து பரன் போட்டு அது மேலே வந்து கவர் பண்ணி சிமெண்ட் எல்லாத்தையும் வச்சுட்டு இதை வந்து நீட்டாங்க நீ ஃபுல்லாக கழுகி விடணும் அப்படின்னு தான் இருக்கும். கழுகி விடணும் அப்படின்னா மாப் மாதிரி போட்டுதான். ஏன்னா இப்ப அடிக்கிற வெயிலுக்கு சட்டுன்னு வந்து காஞ்சிருவாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான், மாஸ்டர், நூர்ஜஹான் எல்லாரும் 2 மாசம் வரைக்கும் இங்கதாங்க ஸ்டே பண்ண போறோம். ஆனா இதுலயே வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா, வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி. ஏற்கனவே வந்து நாங்க இங்கதான் இருந்தோம், கல்யாணம் ஆகி நூர்ஜஹான் பிரெக்னன்ட் டைம்ல, டெலிவரி டைம்ல எல்லாம். அப்பெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து இருங்க அம்மாடி அப்பெல்லாம் வந்து இந்த இடத்துல வாஷ் பேஷன் இருந்துச்சு. பாத்திரம் கழுகுறதுக்கு எதுக்குமே வந்து பிரச்சனை இருக்காது, இங்கேயே வந்து கழுகியாச்சு. ஆனா இப்ப என்ன அப்படின்னா, வாஷ் பேஷனே வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இருங்க அப்படியே இந்த சைடு பாருங்களேன், இந்த சைடு தான் வந்து வாஷ்ரூம் வந்து இருந்துச்சு. வாஷ்ரூமே வந்து நம்ம அப்படியே வந்து டெமாலிஷ் பண்ணியாச்சு. அந்த சைடு கூட இருக்கு பாருங்களேன், இது வந்து பைப் லைன் போகிறதுக்காக மாஸ்டர் வந்து போட்டு வச்சது. இப்போ வாஷ்ரூம் இல்லைங்க, ஆனாலும் நம்ம இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணி ஆகணும். இங்கே காஷ்மீர்லேயும் வந்து வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் சொன்னேன்ல மேலே, இந்த இடத்துல தான் வந்து தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். கீழே வந்து நான், மாஸ்டர், நூர்ஜஹான் எல்லாரும் வந்து இருக்க போகிறோம். அப்படியே இந்த சைடு வந்து இப்போ வாஷ்ரூம் நம்ம தனியாக வந்து செட் பண்ணலாம். ஏன்னா வாஷ்ரூம் இல்லாமல் இருக்க முடியாது இல்லைங்க, செட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். மாஸ்டர் சொன்னாங்க, இது வந்து ஏற்கனவே எனக்கு இந்த இழப்பு ஸ்டார்ட் ஆயிரும், நேரம் இருங்க. மாஸ்டர் சொன்னாங்க, இந்த இடத்துல வந்து பின்னாடி வந்து நம்ம வாஷ்ரூம் வந்து சின்னதாக ஒரு கூடாரம் மாதிரி அடைச்சி வந்து செட் பண்ணிடலாம். 2 மாதத்துக்கு தானே, அது வரைக்கும் நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு. அந்த வீட்டில் வந்து வாஷ்ரூம் 3 வாஷ்ரூம் இருக்குது. ஆனால் காங்கிரீட் போட்டாங்க அப்படின்னா அந்த இது மாதிரி ஊண்டி வைப்பாகலாம்ல, அப்படிங்கிறதுனால நம்ம உள்ளே வந்து போக முடியாது. ஸோ இந்த இடத்துல நம்ம வாஷ்ரூம் வந்து செட் பண்ண போகிறோம். காங்கிரீட் அங்கே போடுறதுனால நமக்கு இருக்கவும் வீடு வேணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் எங்களுக்கு. இப்போ என்ன அப்படின்னா, திங்ஸ் வந்து நிறைய சேர்ந்துருச்சு. அப்படிங்கிறதுனால உள்ளேயே வந்து எல்லாத்தையும் நாங்கள் வச்சுருக்கோம். அதை வந்து மேலே வந்து மாற்றிட்டு கீழே தான் வந்து நாங்கள் வந்து குடியேற போகிறோம். ஏன் வந்து இந்த பிளான் வந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா, அந்த வீட்டில் வந்து காங்கிரீட் போடையில் காங்கிரீட்டுக்கு வந்து தண்ணி வந்து ஊற்றணுமா. தண்ணி ஊற்றணும் அப்படின்னா நம்ம வேற ஒரு வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா அது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதுல்ல. ஸோ அதனால நம்ம இங்கே தாங்க இருக்க போகிறோம். அதே மாதிரி நான் இதையும் வந்து சொல்லி ஆகணும். நான் சொன்னேன்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, சிங்கம் நடமாட்டம் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னு. அது இந்த வீட்டு நாடி தான் சிங்கம் நடமாட்டமும் இருந்துச்சு. இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வச்சுருக்கோம். இப்போ சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால விண்டோ இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு வெக்க வந்து அடிக்காது. இருந்தாலும் வந்து கடுமையான ஹீட்டாக இருக்கும் இந்த வீடு. என்ன பண்ணுறது, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும். அப்படியே இங்கே பாருங்கள்,
நான் சொன்னேன்லங்க சிங்கம் நடமாட்டம் இருக்கும் அப்படின்னு. இந்த சைடு தான் வந்து சிங்கம் நடமாட்டம் எல்லாமே வந்து இருக்கும். என்ன பண்ணுறது, மாஸ்டர் சொன்னாங்க காலையில் ஃபுல்லாக நீ மட்டும்தான் வீட்டில் இருக்கணும், அதனால் இங்கே பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, எந்த ஒரு பயமும் இல்லை. நைட்டு வந்து மாஸ்டர் ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க அப்படின்னா வேலையை பார்த்துட்டு இதில் வந்து இருக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இருந்தாலும் சிங்கம் வந்து இதை உடைச்சிடாது, எதுவும் பண்ணிடாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து உருளைக்கிழங்கு செடி தான். இது வந்து நானாக போடலை, தன்னால் வந்து வளர்ந்த உருளைக்கிழங்கு செடி தான். எனக்கு வந்து வாஷ்ரூம் வந்து இம்பார்ட்டன்ட் பாருங்கள். வாஷ்ரூம்னாலையும் துணிமணிகள் வந்து வைக்க இடம் இல்லாதனாலையும் தான் பெரிய இதாக இருந்துச்சு. இப்போ மாஸ்டர் வந்து சொன்னது என்ன அப்படின்னா, வாஷ்ரூம் வந்து நம்ம தனியாக வந்து செட் பண்ணிடலாம் அப்படின்னு. அதனால ஓகே அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. பார்க்கலாம் எப்படின்னு, ஏன்னா அவங்க கூடயே வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு, அதுக்காக தான். பாருங்களேன், இந்த வீடுமே பார்க்க நல்லா அழகாக தான் இருக்குது, கம்ஃபர்டபுளாக. நம்ம எதுக்காவது வெக்கேஷன் எங்கேயாவது போனோம் அப்படின்னா காட்டேஜ் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, நம்ம ஊட்டி சைடு அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனாக தான் இருக்குது. இப்படி தாங்க இங்கே காஷ்மீரில் உள்ளவங்களோட மர வீடு வந்து இருக்கும். ஃபுல்லாக வந்து பிளைவுட் தான், பிளைவுட்டில் தான் போட்டு கட்டி வச்சுருப்பாங்க. அங்கே பாருங்கள், இது எல்லாமே மாஸ்டரோட புக்ஸ் தான். ஆனால் இப்போ வந்து இப்படி இருக்குது. இதை வந்து நல்ல கவரில் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அள்ளி வைக்கணும் அப்படின்னு இருக்கோம். இது எல்லாமே அன்வான்ட் திங்ஸ் தாங்க. அப்படியே இந்த சைடு பாருங்கள், இது எல்லாம் சிமெண்ட் வேறு. வேண்ட்ராப்பை வந்து இங்கே மாற்றியாச்சு. இதில் வேற துணிமணி எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போய் நீட்டாக சேர்க்கணும், அது வேற வந்து பெரிய வேலையாக இருக்குங்க. இந்த ரூமை மர வீடை பொறுத்த வரைக்கும் இந்த சைடு ஒரு விண்டோ இருக்கும், அப்படியே இங்கே பாருங்களேன் இந்த சைடு ஒரு விண்டோ இருக்கும். இது எல்லாமே வந்து மட்டர் தான். அந்த சைடு வந்து என்னடா கார்பெட் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? கார்பெட் வந்து ஈவினிங் டைமில் இங்கே உட்காந்து நான் சொல்லியிருக்கேன்ல உங்கள்கிட்ட, டீ குடிக்கிறதுக்கு வந்து நல்ல வசதியாக இருக்கும், அதனால தான் அங்கே கார்பெட் வந்து போட்டு வச்சுருக்கோம். ஃபைனலாங்க இதுதாங்க நாங்கள் ஸ்டே பண்ண போகிற ஷெட் ஹோமோட முழு வியூ. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இந்த லொக்கேஷனும் பார்க்க நல்லா தான் இருக்கும். இதுங்களேன். ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்.